பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் நம் அநேகருடைய வாழ்க்கையில் அநேக காலங்களாக தடைகளாகி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதான மலைகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மலைகளை பார்த்து பேச போகிறோம். முன்னேற முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை திருமண தடைகள், திருமணமாக முடியாதபடிக்கு காணப்படுகிற தடைகள் ஒரு மலையை போல காணப்படலாம். இல்லைன்னா கடன் பிரச்சனை ஒரு பெரிய மலையை போல காணப்படலாம். நிறைய பேருக்கு சரீரத்தில் பலவீனங்கள் ஒரு மலையை போல காணப்படலாம். தொழிலில் வியாபாரத்தில் காணப்படுகிறதான பிரச்சனைகள் ஒரு பெரிய மலையை போல காணப்படலாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறான பிரச்சனைகள் ஒரு பெரிய மலையை போல காணப்படலாம். கீழ்ப்படிய முடியாதபடி கீழ்ப்படிய மறுத்து எதிர்த்து பேசி இவ்விதமான இந்த பிள்ளைகள் என்றைக்கு திருந்துமோ அப்படின்னு சொல்லி பெற்றோர்களுக்கு ஒரு மலையை போல காணப்படும். எதில் முன்னேற முடியாதபடிக்கு இவ்விதமான அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மலைகளை போல் இருக்கிறது. இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில் வீடு கட்டுறதுக்கு முயற்சி எடுப்பாங்க, லோன் போட்டிருப்பாங்க, அது கிடைச்சிருக்கும், ஆனால் கட்ட முடியாமல் இருக்கும். வீடு வாங்குவதற்கு, நிலம் விற்பதற்கு, இது அநேக காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு தடைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லாமே பிசாசுன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலது நம்முடைய அறியாமையினாலே, நம்முடைய கீழ்ப்படியாமையினாலே நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதற்கென்று நம்ம அநேக முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருந்தாலும் அந்த முயற்சிகள் எந்த விதமான மாற்றமும் தராதபடிக்கு இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த மலைகள் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, தேவ பிரசன்னத்தில் மலைகள் மெழுகு போல உருகி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் எதிராக காணப்படுகிறதான மலைகள் அது எப்படி இருக்குமா, மெழுகு போல உருகி போகிடுமா. நம்மளால் முடியாதுன்னு சொல்லி எந்த ஒரு காரியமும் இல்லை. நிச்சயமாக கர்த்தர் அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். சிலருக்கு படிக்கிறதுல ஒரு பெரிய தடை இருக்கும். விருப்பப்பட்டு நம்மளும் கொண்டு போய் அந்த பிள்ளைகளை நல்ல ஸ்கூலில் சேர்த்திருப்போம். ஆனால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் படிக்க முடியாதபடிக்கு ஒரு தடை ஏற்பட்டிருக்கும். அது என்ன என்று நமக்கு தெரியல. இது யார் இந்த பிள்ளைக்கு இப்படி அந்த மூளை பகுதியில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அப்போது இந்த தடைகள் எல்லாமே மறைந்திருக்கிறதான மலைகளை போல் இருக்கிறது. நிறைய பேருக்கு படிச்சிருந்தாலும் வேலை கிடைக்காதபடி ஒரு பெரிய மலையை போல் இருக்கிறது. இத்தகைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எதிலையுமே முன்னேற முடியாதபடிக்கு ஒரு தடையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு முறை அவர் தம்முடைய சீஷர்களோடு வரும்பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரலும் நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்கள். மத்தேயு 21 அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரலும் நம்ம வாசிக்கலாம். காலையிலே அவர் நகரத்திற்கு திரும்பி வரும்பொழுது அவருக்கு பசி உண்டானது. அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை பார்த்து அதனிடத்தில் போய் அதிலே இலைகளே அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒருபோதும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போனது. சீடர்கள் அதை பார்த்து இந்த அத்தி மரம் எத்தனை சீக்கிரமாக பட்டு போனது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து கடலிலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அது அப்படியே ஆகும் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போது அந்த அத்தி மரத்தை அவர் என்ன பண்ணுறாரு, அத்தி மரத்தை பார்த்து இனி ஒருபோதும் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கடவுது என்று சொன்ன உடனே அந்த அத்தி மரம் பட்டு போயிடுச்சு. அது பட்டு போனதை பார்த்த உடனே அவருடைய சீஷர்கள் இந்த அத்தி மரம் இவ்வளோ சீக்கிரமாக பட்டு போயிடுச்சு அப்படின்னும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல், இந்த மலையை பார்த்து நீர் பெயர்ந்து கடலிலே தள்ளுண்டு போய் என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த வார்த்தையை நமக்காக சொல்லியிருக்கிறாரு. அப்போ அன்றைக்கு சீஷர்களுக்கு சொன்ன அதே வார்த்தையை இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்கிறாரு. சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் நான் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை போல் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வீங்க. என்ன தடையாக இருந்தாலும் அதை பார்த்து
பேசும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறார். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலிலே தள்ளுண்டு போய் என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இந்த நாட்களில் எந்த மலை உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை மலையை போல் இருக்கிறது, அந்த மலையை பார்த்து இந்த நாளிலே நாம் பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம பேசணும், மலையை பார்த்து பேசணும். ஒவ்வொரு மலைக்கும் ஒரு பேர் இருக்குது. இப்போ நம்மளை சுற்றிலுமே நிறைய மலை இருக்குது இல்லைங்களா? சேர்வராயன் மலை இருக்குது, கல்வராயன் மலை இருக்குது, நிறைய மலைகள் இருக்கிறது. ஒவ்வொரு மலைக்கும் ஒரு பெயர் உண்டு. அதே போலவே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. அந்த பெயரை சொல்லி நம்ம என்ன பண்ணணுமா, கடலிலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது அவ்விதமே நடக்கும் என்று தேவன் இந்த நாட்களிலே நம்மை பார்த்து சொல்கிறார். விதமாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. நாம் அதை பார்த்து விசுவாசத்தோடு பேச வேண்டும். இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள் தான் என்ன, குறைவுகள் தான் என்ன, அவைகள் உங்களை விட்டு நீங்கள் மறுக்கின்றதா? நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் ஒரு மாற்றம் இல்லாதபடி இருக்கிறது, மாறுதல் இல்லாமல் இருக்கிறது. ஆனாலும் இந்த காலை வேளையில் நாம் இதற்கென்று ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எதிராக முன்னேற்றத்தை தடை செய்து கொண்டிருக்கிற மலையை பார்த்து நாம் இந்த நாளிலே ஜெபிக்க போகிறோம். இந்த மறைந்திருக்கிற காரியங்கள், தடை செய்கிற காரியங்கள் அல்லது தடை செய்கிற சக்திகள் மனிதர்கள் யார்? இல்லைன்னா மந்திர சூனிய வல்லமைகளா, செய்வினை சக்திகளா, இல்லைன்னா பரம்பரையாய் தொடர்ந்து வருகிறதான தலைமுறையாய் தொடர்ந்து வருகிற சாபங்களா? இதிலிருந்து என்னைக்கு மாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறதான நமக்கு இந்த நாளில் ஒரு விடுதலையை தர தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற மலைகள் எது என்று சொல்லி நீங்கள் இப்பொழுது சற்று யோசித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 6லிருந்து 10 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரல நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியவர், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணிலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாக பார்க்கிறது. இப்போ நமக்கு முன்பாக நிற்கிறதான இந்த பெரிய பர்வதத்தை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுங்க நம்ம பேரை சொல்லி எனக்கு முன்பாக நீ என்ன பண்ண போகிற? இப்போ சமபூமியாக போகிற. இதை யார் செய்ய போகிறான்னா, கர்த்தருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவர் வல்லமை இந்த நாளில் உங்களுக்கு எதிராக இருக்கிற மலையை சமபூமியாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் நடக்க முடியல. எத்தனையோ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எத்தனை பேருக்கிட்டேயோ லெட்டர் போட்டு இல்லைனா ஃபோன் பண்ணி சொல்கிறோம். எத்தனை பேர் நமக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த மலை நம்மை விட்டு நீங்க மாட்டாமல் இருக்கிறது. அதன் மீது தேவனுடைய வல்லமை இறங்கும் பொழுது அந்த மலை சமபூமியாக போகிறது. ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய வார்த்தை அந்த செருபாபேலுக்கு என்ன சொல்லுதான், இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டதான உன்னுடைய கைகளே இதை முடித்து தீர்க்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில காரியங்களை துவங்குவாங்க, அது முடிக்கல, நான் சாகிறதுக்குள்ளே முடியுமா நான் தெரியல, செத்தாலும் முடியாட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கலாம். ஒருவேளை என் பிள்ளை தான் இதை முடிப்பானோ, இல்லைன்னா என் சந்ததியில் யாருமே இதை முடிக்க மாட்டாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். கர்த்தர் என்ன சொல்கிறார் இந்த நாளில், யார் நீ துவங்கினியோ உன் கையினாலேயே நீ அதை என்ன பண்ண போகிற? கட்டி முடிக்க போகிறாய். ஹல்லேலூயா. நிறைய பேர் என் பிள்ளைக்கு கல்யாணமே பண்ணல, என்னால் பண்ண முடியல, நானும் வயசாகி போயிட்டு இருக்குது, பணம் இல்லாமல் இருக்குது, சூழ்நிலைகளெல்லாம் சாதகமாக இல்லை, என்னைக்கு தான் முடியுமோ தெரியல, யார் என் பிள்ளைக்கு எந்த ஒரு மாப்பிள்ளையா பெண்ணா, யார் எனக்கு எதுக்கு செய்கிறதுக்கு எனக்கு யார் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில்
சேர்ப்பதும் இல்லை. எந்த பறவையாவது தன்னுடைய பிள்ளைகளுக்காக எங்கேயாவது போய் திருமணம் செய்யணும்னு யார்கிட்டையாவது போய் கேட்டிருக்குதா? யார்கிட்டையாவது போய் சொல்லியிருக்குதா? இல்லை ஏதாவது மேட்ரிமோனியல் இது இருக்குதா, போய் அதை போய் அந்த பறவைகள் அப்ளை பண்ணியிருக்குதா? ஒன்றும் இல்லை. அவைகளை உண்டாக்கினதான தேவன், அவைகளை படைத்ததான தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய சாயலாக உருவாக்கியிருக்கிறார். அப்போது பறவைகளுக்கு அவ்வளவு ஃப்ரீயாக அது விதைக்கவும் இல்லாத, அறுக்கவும் இல்லையா, ஆனால் களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லையா, ஆனால் அது அன்னன்னைக்கு தேவையான உணவுகளை அது கொடுத்து கொண்டே இருக்கிறது. முன்னாடி ஒரு செடி இருக்குது, அதில் இப்போது ஒரு குருவி ஒன்று கூடு கட்டிக்கிட்டே இருக்குது. மூணு கூடுகள் கட்டியிருக்குது. அதை பார்க்கும் பொழுது அது காலையில் எழுந்தவுடனே போய் எங்கேயோ போய் இலையெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்து என்ன பண்ணுது, அதுக்குரிய கூட்டை கட்டிக்கிட்டே இருக்குது. அதுக்கு வேறு எங்கேயும் போய் எதாவது செங்கல் சிமெண்ட்டு இல்லை யார்ட்டையாச்சும் போய் அஸ்திவாரம் போடணும் அதெல்லாம் கேட்டுச்சா? இல்லை. அது பாட்டுக்கு கட்டிக்கிட்டே இருக்குது. அதுக்குரிய அறிவினால் அது கட்டுது, அதுக்கு ஏற்ற கூண்டை கட்டிக்கிட்டே இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீடை கட்டணும்னு சொன்னால் அந்த வீட்டை பார்த்தாவே நிறைய பேர் அதுக்குள்ளே இருக்கலாம், பெரிய கோடிக்கணக்கில் போட்டு வீடு கட்டுறாங்க. இப்போ கடந்த நாட்களில் அந்த திருப்பூரில் அந்த கல்யாணம் ஆகி அந்த டவரி இதில் ஒரு பொண்ணு செத்து போச்சு, தூக்கு போட்டு செத்து போச்சு. அந்த பொண்ணுக்கு எத்தனையோ கிலோ நகை போட்டிருக்கிறாங்களாம், எத்தனையோ லட்சம் ரூபாயில் கார் வாங்கி கொடுத்துருக்குறாங்களாம். எவ்வளோ பணங்கள் செலவழிச்சுமே அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு, சந்தோஷம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க, தற்கொலை பண்ணிட்டா. ஆனால் நமக்கு எதுவுமே இல்லை. இப்போ அந்த பிள்ளையை அந்த குடும்பத்தை ஒத்து பார்க்கும் பொழுது என் குடும்பத்தில் ஒன்றுமே இல்லை, அதுக்கு இணையாக எதுவுமே என்கிட்ட இல்லை. ஆனால் எனக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்கிறது, அவர் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் தேவ சமாதானம் இல்லாத குடும்பங்களில் என்னதான் சொத்து பத்து செல்வங்கள் திரளாக இருந்தாலும் அது அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் அவனுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நமக்குள்ளே இருக்கிறதான ஆத்மா அது தேவ சமூகத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நிறைய ஆத்துமாக்கள் பாதுகாப்பு இல்லாதபடிக்கு அது பாட்டுக்கு வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனும் பாதுகாவலருமாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாக இருக்கிறது. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவன் இவ்விதமாக நமக்கு எல்லா காரியங்களையும் செய்து முடித்திருந்தாலும் நிறைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க முடியாதபடிக்கு ஒரு மலைகளை போல தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் பயந்து கொண்டு இருக்கலாம், நான் செத்து போயிடுவேனோ அப்படின்னு சொல்லி. கர்த்தர் சொல்கிறாரு, நீ சாக போகிறதில்ல, சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை நீ விவரித்து சொல்ல போகிறாய். ஹல்லேலூயா. என் கையை அதை செய்யும், என் காலத்திலே அது நடக்கும். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை நான் காண போகிறேன், நல்ல வாழ்க்கையை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். சிலுவையில் அவர் என்ன சொன்னார், கடைசியாக சொன்னது எல்லாம் முடிந்தது என்று. என்ன முடிஞ்சது? என் பிள்ளைகளுக்காக நான் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் நான் செய்து முடிச்சிட்டேன். பிசாசுடைய கைகளில் இருந்ததான ஆசீர்வாதங்களை நான் பிடுங்கி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறேன். அதை தான் அவர் சொல்கிறாரு, நான் உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு இருப்பேன். நீங்கள் போய் என் நாமத்தினாலே பிசாசை தரத்துவீங்க, வியாதியத்தின் மேலே கைகளை வைப்பீங்க, சுகமடைவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. தேவன் அந்த அதிகாரத்தை, அந்த சாவியை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கும் பொழுது அதை உபயோகப்படுத்தாமல், அதை குறித்து ஒரு எண்ணம் இல்லாமல், தேவன் கொடுத்ததான ஆசீர்வாதத்தினுடைய அதனுடைய தகுதி என்ன அப்படின்னு சொல்லி நம்மளால் உணர முடியாதபடிக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய தேவன் யார் என்பதை நீங்களும் நானும் மறந்து போயிட்டோம். அதுதான் மலையை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறோம், மலையை பார்த்து கலங்கி போய் கொண்டு இருக்கிறோம். இந்த மலை என்னைக்கு மாறும் என்று சொல்லி அதற்கு நம்ம ஒன்றும் பெரிய சுத்தியும் புல்டோசரையும் ஜேசிபியும் வச்சு அது உடைக்க போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்துக்கிற போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளாக இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்கும்படியான தேவபலம் உள்ளதான ஆயுதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆயுதங்களை கைகளை வாங்கி வைத்து கொண்டு
அது என்ன செய்வது என்று தெரியாமல் அதை புதைத்து வைத்து கொண்டிருக்கிறோம், அல்லது அதை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் அதை அறிந்து கொண்டு நமக்காக தேவன் கொடுத்ததான ஆயுதங்களை இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு எதிராக பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிற அரண்களை, நமக்கு எதிராக பிசாசினால் உருவாக்கப்பட்டிருக்கிற மலைகளை உடைந்து போகும்படியாக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறதான கர்த்தருடைய கண்கள் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறதாம். அந்த தூக்கு நூல் எதுக்கு வச்சுப்பாங்க? அந்த கட்டடம் சரியாக நேராக வரணும் இல்லைங்களா? அந்த மேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் ஒரு தூக்கு நூல் வச்சுருப்பாங்க. ஒரு வரி செங்கல் வச்சோடனே அதை வச்சு அப்படியே பார்ப்பாங்க, கீழே வரலும் மேலே இருக்கிற வரலும் எல்லாம் ஒழுங்காக இருக்குதான்னு சொல்லி. அவ்விதமாய் சரியாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கட்டுக்கிற தேவனாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை இந்த வீடு இடிஞ்சு போயிடுமோ, இது நிலை நிற்க மாட்டாதா, மழை காலத்தில் வீடு கட்டிகிட்டு இருக்கிறனே இது என்ன ஆகுமோன்னு நினைக்கலாம். தேவன் அதன் மீது தம்முடைய பார்வையை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் அதை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாக பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த மலையை இயேசுவின் நாமத்தினால வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன்னு சொல்லி அதன் பெயரை சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். திருமண தடைகள் உண்டு பண்ணி கொண்டிருக்கிற பொல்லாத மலையே இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக. என் பிள்ளையினுடைய நல்ல காரியத்தை நான் செய்யணும்னு நான் ஆசைக்கிறேன், வாஞ்சிக்கிறேன், அதுக்காக முயற்சிகள் எடுக்கிறேன். நீங்கள் என் பிள்ளைகளுடைய லக்கை அடையும்படியாய் அதற்குரிய வழி வாசல்களை திறக்கும்படியாய் எனக்கு முன்பாக நீர் நியமித்திருக்கிறதான அந்த நல்ல மனிதர்களை கர்த்தர் அனுப்பி தருவீராக. ஈசாக்குக்கு ஆபிரகாம் பெண் பார்க்கும் பொழுது அவருடைய வீட்டில் இருந்ததான ஒருவரை அனுப்புகிறார், எலியேசர். அவர் தான் போய் ஈசாக்குக்கு பெண் பார்த்து கொண்டு வருகிறார். மாப்பிள்ளை பெண்ணை பார்க்கல, பெண்ணு மாப்பிள்ளை பார்க்கல. ஆனால் அந்த எலியேசர் அவர் அந்த எஜமானனுக்கு உண்மையுள்ளவராக இருந்ததினால அவர் போய் தன்னுடைய எஜமானுக்கு ஏற்ற பிள்ளையை மனவாட்டியை பார்த்து சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு நமக்கு உதவி செய்வதற்கு யார் இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நமக்கு உதவி செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவருடைய கையில் கொடுத்துருவோம். ஆண்டவரே, என் பிள்ளையினுடைய திருமண காரியத்திற்காக நான் பயந்து கொண்டிருந்தேன், நடுங்கி கொண்டிருந்தேன். ஆனால் இந்த காலை வேளையில் இந்த மலை போல காணப்படுகிற இந்த பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக ஆவியானவரை உங்களுடைய கையில் நான் என் பிள்ளையை நான் ஒப்பு கொடுத்துட்றேன். என்னுடைய சரீரத்தில் இப்படி ஒரு பலவீனம் இருக்குது. அந்த பலவீனம் ரொம்ப மிகவும் பயங்கரமான ஒரு பேராக சொல்லியிருக்கிறாங்க. அது சரி பண்ணுறதுக்கு எத்தனையோ லட்ச ரூபாய் செலவாகுமா? அத்தனை லட்ச ரூபாய் செலவானாலும் அது சரி பண்ணுறது எங்கள் கையில் இல்லைன்னு டாக்டருங்க சொல்கிறாங்க. அதனால் இந்த பெயருடைய இந்த வியாதியை இயேசுவே உங்களுடைய சமூகத்தில் நான் நின்று அந்த வியாதியை என்னை விட்டு, என் சரீரத்தை விட்டு, என் குடும்பத்தை விட்டு விலகி போகும்படியாக நான் சொல்லி ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். அதற்கு ஒவ்வொரு பேர் இருக்குது. பிபி இருக்குது, சுகர் இருக்குது இல்லைங்களா, கொலஸ்ட்ரால் இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குது, கிட்னி ஃபெயிலியர் இருக்குது. இப்படி நிறைய ஒவ்வொரு வியாதிகளுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது. இப்போ அந்த பெயரை பார்த்து நாம் சொல்லணும், என் குடும்பத்தில் தடைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையை விட்டு வெளியே வா. சிலருடைய வியாபாரங்கள் தடை பண்ணப்பட்டிருக்கும். வியாபாரங்கள் சரியாக செய்ய முடியாதபடி சூழ்நிலைகள் இருக்கலாம். பொருளாதார நிலைகள் சீரழிந்து போயிருக்கலாம். அதையெல்லாம் சரி செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. ஒருவேளை உங்கள் வீட்டில் உங்கள் கதவை யாராவது தட்டுறாங்கன்னு வச்சிங்களேன், நம்ம உள்ளேருந்து என்ன கேட்போம்? வெளியே யார் இருக்கிறா, யாருங்க அப்படின்னு நம்ம கேட்போம். இல்லைனா உங்களுடைய பொருளை வேற ஒருத்தர் எடுத்து சென்றுட்டானா நம்ம பார்த்துக்கிட்டு சும்மாவாக இருப்போம். ஏன்டா எடுத்துகிட்டு போகிற, அதை வச்சுட்டு போகாது, எங்களுடையதுன்னு சொல்லுவோம். அதே போலவே இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற தீமையின் வல்லமைகள் அது யார் என்று நாம் இனம் கண்டு கொண்டு அதை வெறுட்டும்படியாக சொல்லி ஜெபிக்கணும். நம்முடைய பொருட்கள், நம்முடைய சொத்துக்கள் வேற ஒருத்தருடைய கையில் இருக்கிறது, பலவானுடைய கையில் இருக்கிறது. அவன் நம்மக்கிட்ட இருந்து திருடிட்டு போயிட்டான். நம்முடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை திருடிட்டு போயிட்டான். அவனுக்கு சொந்தமான குழப்பத்தையும் வெறுமையும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்துட்டான்.
ஆனால் தான் நம்முடைய வாழ்க்கையில் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறோம், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோம். தேவன் நமக்கு வைத்து போனதான ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுங்களா? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். அந்த சமாதானம் மனுஷர் கொடுக்கறக்கூடிய சமாதானம் இல்லை, தேவ சமாதானம். அவர் பாருங்கள், எல்லா சூழ்நிலையிலுமே சிலுவையில் அறையப்பட்டிருந்தாலும் அந்த அறைவதற்கு முன்பாகவும் அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய சீஷர்களோடு அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அப்போ தேவன் கொடுத்ததான சமாதானம் பெற்றுக்கொண்டதான தேவ பிள்ளைகள் இந்த நாட்களில் அந்த சமாதானத்தை இழந்து போயிருக்கிறோம். அந்த சமாதானத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளில் நாம் ஜெபிக்க வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. அந்த சமாதானத்தை திருடி போனதான காரியம் எது? நம்மளுக்குள்ள சண்டையை ஏற்படுத்தினதால அசுத்தாவின் வல்லமை எது? மனுஷரை பார்த்துட்டு தான் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறோம். நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இருக்கிற மனுஷர்களோடு இல்லை, வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடு இருக்கிறது. சேனைகள் என்பது அது பெரிய சேனை. ஆனால் அதை எதிர்த்து இருக்கக்கூடிய தேவ பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். நீங்கள் ஆராதிக்கிறதான தேவன் அவர் பெரியவர், அவரால் முடியாதுன்னு சொல்லி எதுவுமே இல்லை. அப்போ ஏன் நம்ம பயந்துட்டு இருக்கணும்? எழுந்து போராடி ஜெபித்து நாம் இந்த காரியங்களை நாம் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதுபோல் நம்முடைய பண்ண ஜபம் எல்லாமே ஒரு சாதாரணமான ஜபமாக இருந்தது. இந்த நாளில் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் யுத்த ஜபம். யுத்த ஜபம்னா என்னது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. மத்தேயு 11:12. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள். எனவே நாம் இப்போது பலவந்தம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபம் சும்மா அப்படியே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளை ஒட்டாரம் பிடிச்சிச்சுன்னா அதுக்கு பிரியமான காரியத்தை கிடைக்கிறவல்ல அது என்ன பண்ணிகிட்டே இருக்குன்னு தெரியல. நம்ம எந்த பக்கம் தான் டைவர்ட் பண்ணி அந்த எண்ணத்தெல்லாம் மாற்றி இங்கே பாரு அதை பாரு இதை பாருன்னு காமிச்சாலும் அந்த பிள்ளை எதை கேட்குதோ அதை நம்மக்கிட்ட பெருகிற வரையிலும் அது ஒரே அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த பிள்ளைகளுடைய அடம் எப்படி இருக்கும் பாருங்க. இன்றைக்கி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய அப்பா அவர் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரா? பொல்லாதவர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா அவரை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நிச்சயமாய் நல்ல காரியங்களை தராமல் இருப்பாரோ? நிச்சயமாக தருவார். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பலவந்தம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். ஒரே காரியத்தை அந்த பிள்ளை சொன்ன காரியத்தையே சொல்லி 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 அழுதுகிட்டே இருக்கும். சில பிள்ளைங்களாம் காலையில் பிடிச்சதான அந்த இடம் மத்தியானம் சாயந்தரம் வரலும் கூட நினைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கலன்னா. இப்போ நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது? ஏதோ ஒரு அவசரமாக ஆத்திரம் தோத்திரம் ஆமீன் அப்படின்ட்டு போயிட்டோம்ப்பா. இல்லைன்னா விடாப்பிடியாக பலவந்தம் பண்ணி நம்ம ஜீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த ஜெபத்தை இந்த நாளில் நம்ம செய்ய போகிறோம். பலவந்தம் பண்ணி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். நம்ம யாவரும் எழுந்து நின்று சற்று நேரம் நம்ம தேவனை நம்ம துதித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி. இதுவரை நீங்கள் செய்ததான எல்லா நன்மைகளுக்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வேண்டிக் கொண்டதை விட நினைப்பதை விட மிகவும் அதிகமாக செஞ்சீங்களா ஆண்டவரே. எத்தனையோ காரியங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. எங்களுடைய குடும்பத்தினுடைய பழைய நிலைமையை நான் பார்க்கும் பொழுது எதற்குமே தகுதி இல்லாத எங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உயர்த்தி வச்சிருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? நன்றி என்று சொல்லலாமா ஆண்டவரே? எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறீங்க, எங்களுடைய வாழ்க்கையில் உயர்த்தி வச்சிருக்கிறீங்க. தாழ்வில் எங்களை நினைத்தீங்களே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனத்தில் எங்களை நினைத்தீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பலவீன நேரத்தில் எங்களுக்கு பலன் கொடுத்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்காக நன்றி. கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி. அந்த பிள்ளைகளுக்காக நன்றி. கர்த்தாவே, கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கிறதான இந்த சுதந்திரத்திற்காக நன்றி சொல்கிற ஆண்டவரே. பெத்த பிள்ளைகளுக்காக
பிள்ளைகளுக்காக நாம் நன்றி சொல்லணும். பிள்ளைகளுக்காக நாம் நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறீங்களே, நல்ல கணவனை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல மனைவியை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல சகோதர சகோதரிகளை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல சபையை கொடுத்துருக்கிறீங்களே, நல்ல ஊழியக்காரர்களை கொடுத்துருக்கிறீங்களே, நல்ல விசுவாசிகளை கொடுத்துருக்கிறீங்களே, உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லலாமா? நன்றி என்று சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாள் தந்தீரே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. தனிமையிலே துணையின்றி நன்றி ராஜா,
தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, கொடுத்ததான எல்லா சுகத்திற்காக நன்றி சொல்லலாமா? நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்த நாட்களில் போராட்டங்களும் பலவீனங்களும் வந்தது. அந்த பலவீன நேரத்திலும் கர்த்தர் தம்முடைய கிருபையை அனுப்பி அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த தீமையும் நடக்காதபடிக்கு அந்த பிள்ளைகளுடைய ஜீவனை பாதுகாத்தார். அதற்காக நாம் நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்ததான பலவீன நேரங்களில் சூழ்நிலைகள் மோசமான சூழ்நிலைகளிலும் நீங்கள் எங்களுக்கு கூடவே இருந்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒருவேளை ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கலாம், டாக்டரை பார்த்துருக்கலாம், மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கலாம். ஆனால் அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்றது, அந்த டாக்டரை பார்க்கறதுக்கும் கர்த்தர் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்கிறார். அந்த கிருபை இல்லாமல் இருந்திருந்தால் எத்தனையோ பிள்ளைங்க போகிற வழியிலேயே செத்து போயிருப்பாங்க. இல்லைன்னா மருந்து எடுத்து அந்த மருந்து ஒத்துக்காமல் அதனால வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனால் அந்த சரியான டயக்னோசிஸ் செய்யும்படியாக டாக்டருக்கு தேவன் நல்ல ஞானத்தை கொடுத்தார். நம்முடைய பிள்ளைகளுடைய பலவீனங்களை மாற்றி போட்டார். அதற்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, எனக்கும் என் சந்ததிக்கும் கொடுத்திருக்கிறதான நல்ல சுகத்துக்காக நன்றி ஆண்டவரே, நல்ல சரீர சுகத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தொழிலில் வியாபாரத்தில் கர்த்தர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி சொல்லலாம். உலகம் முழுவதும் பொருளாதார சீர்குலைவுகள் எல்லா இடத்துலையும் எல்லா வியாபாரங்களும் சரியாக செய்ய முடியாதபடிக்கு காணப்பட்டாலும் கர்த்தர் நம்முடைய கையின் பிரயாசங்களை வாய்க்க செய்து நமக்கு இதுவரையிலும் அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்விதமாக நம்முடைய முன்னேற்றத்திற்கு நமக்கென்று கர்த்தர் ஒரு லக்கை வைத்திருக்கிறார். அந்த லக்குக்கு எதிராக யார் இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய சார்பில் இருப்பாரானால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. நம்ம சொல்லலாமா? கர்த்தர் என் சார்பில் இருக்கிறபடினாலே நீ இந்த பொல்லாத மலையே நீ எனக்கு முன்பாக சமபூமியாக போகிறாய். ஆமென். பிரச்சனைகளை பார்த்து சொல்லுவோம், நீ எனக்கு முன்பாக சமபூமியாக போகிறாய். பலவீனமே, நீ என்னை விட்டு வெளியேறும்படியாக நான் இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன். எனக்கு எதிராக இருக்கிற போராட்டமே, என்னுடைய வாழ்க்கையில் பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான பண பற்றாக்குறையை கொடுத்து வைத்திருக்கிற பொருளாதார தாக்கமே, இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு நீ நீங்கி போகும்படியாக நான் உனக்கு இப்பொழுது கட்டளை கொடுக்கிறேன். கட்டளை கொடுப்போம். இயேசுவின் நாமத்தினாலே பொருளாதார தடைகள் விலகுவதாக. என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்வதற்கு நீ யார்? என் தேவன் எனக்கு கொடுத்ததான நானும் என்னுடைய பிள்ளைகளும் தேவனுக்கு முன்பாக சாட்சியாக இருக்க போகிறோம். யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிக்க போகிறோம். கர்த்தருக்காகவே சாட்சியாக நிற்க போகிறோம். என்னுடைய சாட்சியை கெடுக்கும்படியாய் எனக்கு முன்பாக நிற்கிற பொல்லாத மலையே, இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வழியை விட்டு விலகுவாயாக என்று சொல்லலாமா? என் வழியை விட்டு விலகி போவாயாக. என் பாதையை விட்டு விலகி போவாயாக. என்னுடைய லக்கை என்னால் பார்க்க முடியாதபடிக்கு எனக்கும் என்னுடைய லக்குக்கும் தடையாய் இடையாய் நிற்கிற மலையே, நீ இயேசுவின்
நாமத்தினாலே சமபூமியாவாயாக தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்க்கட்டும், அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நீர் இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நீ யாராக இருந்தாலும், எந்த மந்திர சூனியமாக இருந்தாலும், எந்த சாபமாக இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கை விட்டு நீ விலகி போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிறைய பேருடைய வாழ்க்கையில, குடும்பத்தில், சரீரத்தில், எல்லையில் மறைந்திருக்கிறதான தீமை செய்கிற வல்லமைகள் நம்மளால் பார்க்க முடியல. அதுதான் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அந்த பலவீனம் வரவரில் நமக்கு அதை பார்க்க முடியல. அந்த பலவீனத்துடைய சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தா தான் இப்படி ஒரு பலவீனம் எனக்குள்ள இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. அப்போது நமக்குள்ளாரியே மறைஞ்சிருந்து வியாதிகளையும் கிருமிகளையும் ஏற்படுத்தி இரத்த ஓட்டத்துக்குள்ள இரத்தத்தை கரப்படுத்தும்படியா, கெடுக்கும்படியா கிரியை செய்கிறதான மறைந்திருக்கிற தீமையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது இயேசுவின் நாமத்தினால என்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே வருவதாக, வெளியே வந்து எரிந்து சாம்பலாய் போகுவதாக என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய எல்லைகளில், குடும்பத்தில் மறைந்திருந்து தீமை செய்கிற வல்லமையே எங்களுடைய சரீரத்தில் எங்கள் இரத்த ஓட்டத்தை கெடுக்கிறதான பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே நீ வெளியே வருவாயாக, வெளியே திருவாயாக. என்னுடைய வாழ்க்கையில் மறைந்திருந்து தீமை செய்கிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறுவதாக. நிறைய பேருக்கு டாக்டர்களினாலேயே டயக்னோசிஸ் பண்ண முடியாமல் என்னன்னு தெரியல, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது, ஆனால் எந்த காரணத்தினால இந்த வீக்கம் வந்திருக்குதுன்னு தெரியல, எந்த காரணத்தினால இப்படி உங்களுக்கு உண்டாயிருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு டாக்டருங்க சொல்லுவாங்க. மறைந்திருக்கிறதான தீமையின் வல்லமைகள் டாக்டருக்கு பார்க்க முடியல, என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணாலும் அந்த டெஸ்ட்டில் தெரியல, ஸ்கேன் எடுத்தாலும் ஸ்கேனில் தெரியல. ஆனால் ஒரு வலி இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, மறைந்திருக்கிறது மறைந்திருந்து கிரியை செய்கிற தீமையின் வல்லமை. என் குடும்பத்தில் முன்னேற முடியாதபடிக்கு தடை செய்கிற தீமையின் வல்லமை, என் பிள்ளையுடைய திருமண காரியத்தை அடைய முடியாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிற தீமையின் வல்லமையை நீ யாராக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இப்பொழுதே வெளியே வெளியேறுவாயாக. என் குடும்பத்தை விட்டு வெளியேறுவாயாக, என் சந்ததியை விட்டு வெளியேறுவாயாக. தேவன் எனக்கு கொடுத்ததான பிள்ளைகளும் நாங்களும் சந்தோஷமாக இருக்கணும் தான் தேவன் எங்களுக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு. என் குடும்பத்தின் சந்தோஷத்தை, சமாதானத்தை கெடுக்கும்படியா மறைந்திருந்து கிரியை செய்கிற தீமையின் ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கை விட்டு நீ வெளியே வரும்படியாக, வெளியேறும்படியாக, எங்களுடைய சரீரத்தை விட்டு வெளியேறும்படியாக, எங்களுடைய தொழிலை விட்டு வெளியேறும்படியாக. ஹல்லேலூயா. நாங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறோம். சொல்லுங்க. மறைந்திருந்து கிரியை செய்கிற தீமையின் வல்லமையே நீ எந்த இடத்துல மறைந்திருந்தாலும், எந்த இடத்துல புதைக்கப்பட்டிருந்தாலும், எனக்கு விரோதமாக எந்த இடத்துல இருந்து நீ செயல்பட்டு கொண்டிருந்தாலும், இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது வெளியே வெளியேறுவாயாக. நான் பார்க்க முடியாத கர்த்தர் என் கண்களை திறந்தருளுவீராக. அடைக்கப்பட்டிருக்கிற என் கண்களை கர்த்தர் திறக்க முடியாது சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்க முடியாது சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய கண்களை கர்த்தர் திறந்தருளுவீராக. எதிராளிகளை நாங்கள் பார்த்து அவைகளை எங்களுடைய எல்லைகளிலிருந்து வெளியேற்றும்படியான கிருபையை நீர் எங்களுக்கு இந்த நாட்களிலே எங்களுக்கு கொடுக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாய் மறைந்திருக்கிறதான, எங்களால் கண்டு கொள்ள முடியாத நிலையில பெயரிலே மறைந்திருக்கிற எல்லா விதமான தீமையின் காரியங்களும், பிசாசின் ஆட்களும் என்னுடைய வாழ்க்கை விட்டு, எல்லைகளை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவார்களாக. தீமை செய்கிற நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் இருக்கலாம், தீமை செய்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அதுதான் இன்றைக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறது. நன்மை செய்வது போலவே நம்மோட பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அந்த பக்கம் போய் தீமை செய்து கொண்டிருப்பாங்க. அவங்கள நம்பி தான் உங்களை நம்பி தான் அந்த காரியத்தை உங்ககிட்ட சொல்கிறேன் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க தீமை செய்கிறவங்களா இருப்பாங்க, வர வேண்டிய நன்மைகளை அவங்க தடை பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஆகவே இந்த தீமையின் ஆட்கள், தீமையின் கால்கள், தீமையின் கைகள், தீமையின் கரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் வெட்டி எறியப்படும்படியாய் என்னுடைய எல்லைகளிலே கிரியை செய்கிற தீமையின் கால்களும் கைகளும் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய எல்லைகளை விட்டு வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ரபலா ரமல கத்ரா நிஹதுரா ரேதுரா நிகோதுரா திரே மெரதிபலா தியானஸ்யா. ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளில் நிரம்பி நம்ம ஜெபிக்க போகிறோம். என் வாழ்க்கையில் தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதான, என் பிள்ளையுடைய திருமணத்தை கெடுத்து வைத்திருக்கிறதான, என் நல்ல காரியத்தை காண முடியாதபடிக்கு எங்களுடைய எல்லைகளுக்குள்ள, எங்களுடைய குடும்பத்துக்குள்ள
நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ஆவியானவர் நீர் எங்களை விட்டு வெளியேற்றுவீராக. அவருடைய பிடியிலிருந்து எங்களை கர்த்தாவே விடுவிக்கும்படியாக, அப்படி அவர்களினால் கட்டப்பட்டிருக்கிற சங்கிலிகள் உடைக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். அவர்களால் சிறை வைக்கப்பட்டிருக்கிற என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம் இயேசுவின் நாமத்தினாலே சிறையிலிருந்து வெளியே வரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை நீங்க நீதியின்படி சிறை வைக்கப்பட்டிருக்கலாம், நாம் செய்த தவறுகளினாலே அந்த சிறைக்குள்ள இருக்கலாம். நீதியாய் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் விடுதலையாக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். நாம் செய்த தவறுகளினாலே, நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்ட குறைவுகளினாலே, குற்றங்களினாலே, அக்கிரமங்களினாலே மறைந்திருந்து கிரியை செய்கிற தீமையின் வல்லமைகள், நம்ம வாழ்க்கையில் காணப்பட்ட கடந்த நாட்களில் தலைமுறையில் காணப்பட்ட அந்த அக்கிரமங்கள் மீறுதல்கள், அதுதான் இந்த நாட்களில் நம்முடைய குடும்பத்தை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது. ஏன் இந்த சிறை இருந்து நமக்கு தெரியல? அக்கிரமங்களும் மீறுதல்களும் தான் இதற்கு காரணம். ஆகவே அந்த அக்கிரமங்களும் மீறுதல்களும் நம்மை விட்டு வெளியேறும்படியாக, அந்த சிறையிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலையை தரும்படியாக நம்ம சொல்லி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த தலைமுறை வழியாக காணப்படுகிற எல்லா அக்கிரம கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. மறைந்திருந்து தீமையின் வல்லமைகளை எங்களை விட்டு வெளியேறுவதாக. அக்கிரம காரியங்களை எங்களை விட்டு வெளியேறுவதாக. அக்கிரமங்களை கர்த்தாவே நீர் ஏற்றுக்கொண்டீரே. என்னுடைய அக்கிரமங்களின் நோய்களை சுமந்து தீர்த்தீரே. ஆனாலும் அந்த அக்கிரமங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தடையாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மலையாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த மலை அக்கிரமம் என்றுதான அந்த காரியத்தினாலே காணப்படுகிற மலை இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கை விட்டு எல்லையை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தாவினுடைய அக்கினி இப்பொழுது அந்த மலையின் மேல் இறங்குவதாக. உங்களுடைய பிரசன்னத்தில் மலைகள் மெழுகு போல உருகி போகுமே ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே, இந்த காணப்படுகிறதான இந்த கொடூரமான மலை என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் காண முடியாதபடிக்கு வறட்சியை, வறுமையை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த மலை இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். அநேக குடும்பங்களில் கடன் என்கிறதான மலை இருக்கும். அதை அடைப்பதற்கு எவ்வளோதான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடனை வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். இப்படி கடன் தான் வளர்ந்துட்டு இருக்குதோ ஒழிய நம்முடைய கடன் ஒரு நாளும் மாறவில்லை. இது ஒரு பெரிய மலையாக இருக்கிறது. அந்த கடனை பார்த்து பேச போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்ததான ஆசீர்வாதம், நாங்கள் கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்போம் என்று சொன்னதான அந்த ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட முடியாதபடிக்கு காணப்படுகிற எல்லா குறைவுகளும், குற்றங்களும், அக்கிரமங்களும், பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய குடும்பத்தை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அக்கிரமத்தின் காரியங்களை எங்களை விட்டு அகன்று போவதாக. அக்கிரமத்தின் காரியங்களை எங்களை விட்டு அகன்று போவதாக. நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பிதாக்களுடைய அக்கிரமம் மிகவும் பெரிதாக இருக்கிறது. தலைமுறையில் காணப்படுகிற அக்கிரமத்தின் காரியம் மிகவும் பெரிதாக இருக்கிறது. அதெல்லாம் ஒழிந்து போக வேண்டும். அதெல்லாம் உடைந்து போக வேண்டும். அதற்கு இந்த ஜெபம் போராது. ஹல்லேலூயா. ரபா ரல கத்ரா தீர நவ் ஷபல ரதிரா கத்லா நியஹதுலா நியஹதுலா நியஸ்யா தே மாரா மல தீர மலதியா ஷபல ரபர தியா துலா நியஹதுலா தீர மலோ துலா கீரே மலோ தீர ந சந்துரீன மல கத்ரா தீர மல கத்லா நியோ ஷபல ரதிரா கத்லா நியஸ்யா. ஹல்லேலூயா. தேவரீர் நீர் வெளிச்சமாய் இருக்கிறீர். உம்முடைய வெளிச்சம் என் மேல் செயல்பட்டு மறைந்திருக்கிற தீய சக்திகள் யார் என்று கண்டுபிடித்து எங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேற்றும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய தேவன் வெளிச்சமாக இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துல இருளுக்கு இடம் இல்லை. இருளின் அதிகாரத்தில், இருளின் ராஜ்யத்தினாலே நமக்கு எதிராக போடப்பட்டிருக்கிற திட்டங்கள் இன்னைக்கு நமக்குள்ளாக மறைந்திருந்து கிரியை செய்கிறது. இந்த இருளின் வல்லமைகள் நம்மை விட்டு வெளியேற வேண்டும். இருளின் வல்லமைகள் நம்மை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சமாகிய இயேசு இந்த நாளில் உதிக்க வேண்டும். வெளிச்சமாகிய அவர் இந்த நாளில் நம்ம மேலே உதிக்கும்படியாக, வெளிச்சமாகிய நீர் என்னுடைய வாழ்க்கையில் செயல்படும்படியாக, நீர் வெளிப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். மறைந்திருக்கிற இருளின் வல்லமைகள் அகற்றப்படுவதாக. இருளின் வல்லமைகள் மறைந்திருந்து கிரியை செய்கிற தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அகற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா போட்டு ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. நீங்க பண்ற ஜெபம் போதாது, ஜெபம் பண்றது போதாது. ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு நம்முடைய ஜெபம் தான். எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு நம்முடைய ஜெபம் தான். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் முடிவு ஜெபம் தான். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறணும்னா ஜெபம் தான். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை வரணும்னா ஜெபம் தான். ஹல்லேலூயா. நீங்க இப்படி அமைதலாக இருப்பீர்களானால் அந்த விடுதலை நம்மளால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இனி எத்தனை வருடம் வந்துகிட்டே இருந்தாலும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இந்த பிரச்சனை மாறாது. இந்த நாட்களில் நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். பெரிய பர்வதமே, நீ ஏமாத்திரம் எனக்கு முன்பாக நீ சமபூமியாக போகிறாய். என்னுடைய வாழ்க்கையை பயப்படுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத வியாதியே, நீ ஏமாத்திரம் என்னுடைய இரத்த ஓட்டத்தை விட்டு, என்னுடைய சரீரத்தை விட்டு நீ வெளியேறுவாயாக. இயேசு கிறிஸ்து என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய நோய்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் என்று வாசிக்கிறோமே. அந்த வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள். வானமும்
வானமும் பூமியும் மாறினாலும் அவருடைய வார்த்தைகள் மாறுவதில்லையே. அந்த மாறாத வார்த்தையின்படியாக எங்களுடைய பலவீனங்களை, நோய்களை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமடைந்திருக்கிறோம். அந்த சுகத்தை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில், சரீரத்தில், குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா பொல்லாத பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக, 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 வெளியேறுவதாக. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த பலவீனம் கனிகள் அற்றதாய் மாற்றி இருக்கிறது. நல்ல மரம் இருக்கும், இலையெல்லாம் நல்லா இருக்கும். அந்த அத்தி மரம் இருந்துச்சு பார்த்தீங்களா, கனியே இல்லாமல் இருந்துச்சு. கனிகள் அற்றதான வாழ்க்கை இது மலட்டுத்தன்மை. இது மனிதனுடைய வாழ்க்கையில், விவசாய நிலங்களில், கையின் பிரயாசங்களில் எந்த விதமான ஆசீர்வாதமும் அற்ற, பிரயோஜனமற்ற நிலைமையை, உற்பத்தியற்ற வேலையை, யோசனையற்றதான இல்லாத நிலைமையை, வறண்டு போன நிலைமையை நம்முடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறது. இந்த கனிகள் அற்றதான வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக நம்ம சொல்லி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. இந்த பலவீனத்துக்கு பலவிதமான பெயர்கள் இருக்கிறது. இந்த வியாதிகளுக்கு பலவிதமான பெயர்கள் இருக்கிறது. இந்த கனிகள் அற்றதான அந்த காரியத்தில் ஒன்று மலட்டுத்தன்மை என்று சொல்லப்படுகிறது. இது விவசாய காரியங்களிலும் மனிதனுடைய வாழ்க்கையிலும் இது செய்கிறது. கையின் பிரயாசங்களில் ஒரு கனி இல்லாமல் இருக்கிறது. எந்த விதமான ஆசீர்வாதமும் அற்றதான, பிரயோஜனமற்றதான நிலைமையை, உற்பத்தியற்ற வேலையை, யோசனையற்றதான செயலை, இல்லாத நிலைமையை, வறண்டு போன நிலைமையை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த கனிகள் அற்றதான இந்த தீமையின் வல்லமை. ஆகவே நாம் அதை பார்த்து நம்ம பேச போகிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே, நீங்கள் சொன்னதான அந்த வார்த்தையின்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் கனிகளற்றதான வாழ்க்கை, மலட்டு தன்மை இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறுவதாக. எங்களுடைய விவசாய நிலத்தில் நாங்கள் எவ்வளோ முயற்சி செய்யும், பயிர் பண்ணாலும் ஆண்டவரே, அல்லது ஒரு நல்ல அறுவடை செய்ய முடியாமல் வறட்சியற்றதாக இருக்கிறது ஆண்டவரே. எஸ்ஸப்பா, நீங்கள் இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய நிலத்தில் காணப்படுகிற மலட்டு தன்மை இயேசுவின் நாமத்தினாலே மாறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய விவசாயிகள், எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய சபையில் அநேகர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அவருடைய விவசாய காரியங்களில் மலட்டு தன்மை ஏற்படுத்தி ஹல்லேலூயா, எந்த விதமான கனிகளும் இல்லாமல், பிரயோஜனம் இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல் வீணாக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. எஸ்ஸப்பா, அவிதமாய் வீணாக உழைத்தும் எந்த விதமான நன்மையும் பெற முடியலையே. அநேகருடைய தொழிலில் ஒரு ஆசீர்வாதமற்றதான நிலைமையாக இருக்கிறது. இவ்விதமாய் காணப்படுகிற நிலைமைகள் மாற வேண்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே கனிகளற்றதான இந்த கொடுமையான இந்த தீமையின் வல்லமை எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வேலை செஞ்சாலும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை ஆண்டவரே. கஷ்டமாக உழைத்து கொண்டிருந்தாலும் அது எங்களுக்கு தேவையான நேரத்தில் எங்களுக்கு எந்த விதமான கர்த்தாவே பலனையும் கொடுக்காமல் இருக்குது ஆண்டவரே. பிரயோஜனமற்ற நிலைமையாக இருக்குது ஆண்டவரே. வறண்டு போயிருக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளோதான் நாங்கள் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் எங்களுடைய எங்களுடைய வருமானம் பற்றல ஆண்டவரே. பற்றாக்குறையாக இருக்குது ஆண்டவரே. எஸ்ஸப்பா, அவிதமாக எங்களுடைய வாழ்க்கையில், பொருளாதார நிலைமையில், எங்களுடைய வேலைகளில் ஆண்டவரை வறண்டு போயிருக்கிறான்ப்பா. வெறுமையாக்கப்பட்டிருக்கிறவன் எங்களுடைய வாழ்க்கையை வெறுமையாக்கி இருக்கிறான். எங்களுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கிற வெறுமையாக்குகிறவன் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவானாக. அவனை வெளியேற்றுவான், அவனை வெளியேற்றுவான். ஹல்லேலூயா. ரபிலிலே மலோகதுலா நிஹதுலா தீரானியா ஷபதரபர ரிவரரியா சந்தரேனியா ரபலிலே மலரே கதுலானியோ சந்தரேன மலோகதுலா திரிமே மலரபர கதுலானியோ ஷபரர திரானி ஹதுலானியோஸ்யா ஓ ரபபரரபர தீனா சந்தரேன மலோகதுலானியோஸ்யா ரபலிலே மலோகதுலானியோ ஷாலர தீனாஸ்யா துரிபிபிரிலே கதுலானியோஸ்யா. எஸ்ஸப்பா, நாங்கள் என்னதான் உயர்த்தினாலும் உழைத்தாலும் எங்களுடைய வருமானம் போதுமானவருக்கு இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யானையை போல உழைத்தாலும் ஆண்டவரே, எறும்பு போல தான்ப்பா சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான அந்த கொடிதான அந்த சாபத்தின் வல்லமை எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய கையின் பிரயாசங்களை வாய்க்க செய்யும்படியாக, எங்களுடைய பலனை நாங்கள் காணும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிக்கும் பொழுது, உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதி உன்னிருந்து விலக்குவார். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே கர்ப்பம், மலட்டுத்தன்மை நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், சபையில், தேசத்தில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த மலட்டுத்தன்மை, கனிகளற்றதான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறும். கனி கொடுக்காத மரங்கள் எல்லாம் இயேசு என்ன பண்ணுறாரு? வெட்டி போடுவேன்றாரு. இப்பொழுதே அதனுடைய வேரர்களே கோடரியை வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். அதனால் என்ன வெட்டு போடக்கூடாது ஆண்டவரே.
இன்னும் ஒரு வருஷம் அந்த தோட்டக்காரன் ஜெபனார் அந்த எஜமானனை பார்த்து, இது வீணா இந்த இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்குது, இதை வெட்டி போட்டுருந்த பொழுது அந்த வேலைக்காரன் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்ச நாள் பொறுக்கலாம், அதை கொத்தி எரு போடுவோம், அதுக்கு தண்ணி விடுவோம், அதுக்கு பாதுகாப்பை செய்வோம், இன்னும் கொஞ்சம் எரு போடலாம், இன்னும் அதுக்கு கொஞ்சம் நாட்களை கொடுப்போம் என்று சொல்லி அவ்விதமாக தான் கர்த்தர் நமக்கு இந்த நாட்களில் கிருபையாக இந்த நேரத்தை கொடுத்துருக்கிறார். நாம் ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளால் தான் முடியுதுன்னு சொல்லி. இல்லை, தேவன் கிருபையாக இருக்கிறார். நம்முடைய வேரர்களை கோடரி வைத்திருக்கிறார். அது எப்போனாலும் வெட்டி போடப்படும். ஆனால் வெட்டப்படாத சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் வலது பார்சத்தில் வலது பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு வருஷம் பொறுக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் பொறுக்கலாம், இன்னும் இந்த வருஷம் பார்க்கலாம், இன்னும் இந்த வாரம் பார்க்கலாம், இந்த மாதம் பார்க்கலாம்னு சொல்லி நமக்கு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வேலையை கர்த்தர் கிருபையாக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஈவாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால் தேவன் கொடுத்ததான ஆசீர்வாதத்தை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மிடத்தில் எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இனி வரும் எல்லா கால நிலையிலும் நாங்கள் எதற்கும் குறைவற்றவர்களாய் எல்லா காரியங்களிலும் மேன்மை அடைந்தவர்களாய் இருக்க எனக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கால சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மளோடு இருப்பாரானால் எதற்கும் குறைவில்லாதவர்களாய் எல்லா காரியங்களிலும் மேன்மை அடைகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, எங்களை உம்மிடத்தில் படைக்கிறோம் ஆண்டவரே. இனி வருகிற எல்லா கால நிலைகளிலும் நாங்கள் எதற்கும் குறைவற்றவர்களாய் எல்லா காரியங்களிலும் மேன்மையடைகிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த காலநிலையை கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கிறேன். வறட்சியான காலத்தை கர்த்தருடைய கையில் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இது என்ன காலமாக இருந்தாலும் சரி, அந்த காலங்களில் கர்த்தர் நீர் எங்களோடு இருப்பீரானால் எங்களுடைய பயிர் விளையும் ஆண்டவரே, செழிப்பாக மாறுவோம் ஆண்டவரே. எங்களுடைய விளைச்சலை கெடுக்கக்கூடியதான எல்லா விதமான பூச்சிகளும் எல்லா விதமான நோய் கிருமிகளும் வியாதியின் வல்லமைகளும் எங்களுடைய எல்லைகளை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். முசுக்கட்ட பூச்சிகள் வெளியேறுவதாக, வெட்டுக்கிளிகள் அகன்று போவதாக, அவைகளால் பட்சித்த வருஷங்களை மறுபடியும் எங்களுக்கு திரும்ப தருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே. இவ்விதமாக எதிராளிகள் எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக இருந்து எங்களுடைய கனிகள் எல்லாம் கெடுத்து போட்டிருக்கிறாங்க அப்பா. எங்களுடைய அக்கிரமங்களே இந்த காரியங்களுக்கு ஆண்டவரே துணையாக இருந்திருக்கிறது. ஆகவே எங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து எங்கள் மேல் மிகுந்த கிருபையாய் இருக்கும்படியாய் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளிலே என்னோடு தொடர்பில் இருக்கிற ஒருவரும் எதிலும் கனிகள் அற்றவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவரே? இந்த நாள் முதல் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரும் கனிகள் அற்றவர்களாக இருக்கக்கூடாது. சபையில் இருக்கிற ஒருவரும் கனிகள் அற்றவர்களாக இருக்கக்கூடாது. கனி நிறைந்த ஒரு சபையாக, கனி நிறைந்ததான ஒரு குடும்பமாக எங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீங்க. ஆனாலும் ஆண்டவர் எங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி, எங்களுடைய குறைகளை பயன்படுத்தி, எங்களுடைய குற்றங்களை பயன்படுத்தி, எங்களுடைய அக்கிரமங்களை பயன்படுத்தி எங்களுக்குள்ளாக தந்திரமாக நுழைந்து எங்களுடைய கனிகளை ஆண்டவரை பட்சித்து போட்டிருக்கிற ஆண்டவரை பிசாசு பட்சித்து போட்ட அந்த வருஷங்களுக்கு இணையாக நீர் எங்களை மறுபடியுமாய் நீர் மகிழ்ச்சியாக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் துக்கத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் நீர் எங்களை மகிழ்ச்சியாக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய தேவன், நீர் எங்களை தேவன், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக ஆசீர்வதிக்கிறீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா கனிகளற்றதான காரியங்களையும் கர்த்தர் நீர் வேரோடு பிடுங்கெறிவீராக. கனிகளற்றதான அந்த செடியை ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த நாளிலே சுத்திகரிக்கும்படியாக, சுத்தமாக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக ஆவியானவர் நீர் எங்களை பரிசோதித்து எங்களை சோதித்து ஆண்டவரே எங்களை சுத்தப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கனிகளற்றதான மரங்கள் உள்ள குடும்பத்தினரை நாம் என்ன பண்ணணும்னா இந்த நாளிலே நம்மை கர்த்தருடைய கரத்தில் கொடுப்போம். என்னை வெட்டி என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. சில காரியங்களை அவர் வெட்டணும்னு நினைப்பார், வெட்டணும். சில காரியங்களை நம்ம விட்டு தரித்து போடணும்னு நினைப்பார், தரித்து போடட்டும். அதற்கு நம்ம முழுசுமாக தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவர், இந்த நாளில் நீங்கள் என்ன செய்யணும்னு சித்தமாக இருக்கிறீங்களோ அதை எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க ஆண்டவர். இந்த கொடூரமான காலகட்டத்தில் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே மறைந்திருக்கிற தீமையான காரியங்கள், கனிகளற்றதான செடிகள் கொடிகள் மரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால சரி செய்யப்படும்படியாய், வெட்டி போடப்படும்படியாய், கனிகளற்ற கிளைகள் வெட்டி போடட்டும் ஆண்டவரே. ஓ ரபாபா ரபாரா திரா கேத்துலானியா ஷபல ரபரா திரானியாசியா ரத்துரா கேத்துலானியா. எங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தரும் கனிகளற்றவளாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களுடைய சபையில் இருக்கிற ஒருத்தரும் கனிகளற்றவளாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. வெறுமையாக்கப்பட்டிருக்கிற ஆவியினால் பிடிக்கப்பட்டிருக்கிறதான எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே வெறுமையாக்கப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கையை நிரம்பி வழிகிறவர்களாய், நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நிரப்பும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீர் இந்த நாட்களில் எங்களை நிரப்புவீராக, எங்களை
எங்களை நிரப்புவீராக, எங்களை நிரப்புவீராக, எங்களை நிரப்புவீராக, எங்களை நிரப்புவீராக. ரபரபரர கேதுலான் யோகதுலா தேலன மௌஷபலர அதிரன் கேதுலான் யோகதுலான் யாஷாவர அதிரான் யாசியா தேலே பபரர வலரந்துலான் யோசியான் தொலேல மெரு கேதுலான் யாசியா. ஹalleluya, ஸ்தோத்திரம். அன்றைக்கி தீர்க்கதரிசியின் இடத்துல ஒரு விதவை வந்து எனக்கு கடன் கொடுத்தவங்க என்னையும் பிள்ளைங்களையும் பிடித்து கொள்ளணும்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. தீர்க்கதரிசி கேட்குறாரு, உங்கள்கிட்ட என்ன இருக்குது? கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது. நீ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லா வீடுகளிலையும் போய் பாத்திரங்களெல்லாம் வாங்கி அந்த எண்ணெய் அதில் நிரப்புன்னு சொல்கிறாரு. எல்லாம் பாத்திரம்லாம் நிரப்பிக்கிட்டே இருக்குது. பிள்ளைங்கிட்ட சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பாத்திரம் வாங்கிட்டு வா, பாத்திரம் வாங்கிட்டு வா, அந்த வீட்டிலேருந்து வாங்கிட்டு வா, இந்த வீட்டிலேருந்து வாங்கிட்டு வா. வீடெல்லாம் ஃபுல்லாக பாத்திரமாக நிரப்பிடுது. பாத்திரங்கள் எல்லாம் எண்ணெயினால் நிரப்பப்படுது. அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்கிறாங்க, இன்னும் ஒரு பாத்திரத்தை கொண்டு வான்னு சொன்னோடனே அந்த பிள்ளைங்க சொல்லுது, இனி வேறு பாத்திரமே இல்லையம்மா. அந்த எண்ணெய் அடைக்கப்பட்டது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பாத்திரங்கள் இல்லை என்று சொல்லக்கூடாது. என்னை ஒரு பாத்திரமாக மாற்றுங்க ஆண்டவரே, நிரம்பி வழிகிற பாத்திரமாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை மாற்றுங்க, என் சபை மக்களை மாற்றுங்க என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம இந்த நேரத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். ராதுலா மலா கேத்துலா நகாதுலா ரீலனு சிஹாதுரீல மெலு கேத்துலா. என்னை பாத்திரமாக மாற்றுங்க ஆண்டவரே, எஜமானுக்கு பிரயோஜனமல்ல பாத்திரமாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே, எஜமானுக்கு பிரயோஜனமல்ல பாத்திரமாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னுடைய காணப்படுகிற குறைவுகளெல்லாம் நீங்கள் நீக்கும்படியாக, என்னை சுத்தமாக்கப்படும்படியாக, எஜமானனுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனமல்ல பாத்திரமாக என்னை மாற்றும்படி சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிலே மணவாளனை எதிர்கொண்டு காத்திருந்ததான அந்த புத்தியுள்ள கன்னிகைகள், அவருடைய பாத்திரங்கள் எண்ணெய் நான் நிரம்பி இருந்தது. அந்த எண்ணெய் இல்லாத புத்தி இல்லாத அந்த ஸ்திரீகள் எண்ணெயை வாங்க போகும்பொழுது மணவாளன் உள்ளே வந்துட்டார். கதவு அடைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு உள்ளே பிரவேசிக்க ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய வல்லமை நம்ம அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். பாத்திரங்கள் நிரம்பி இருக்க வேண்டும். பாத்திரங்கள் நிரம்பி வழிய வேண்டும், நிரம்பி வழிய வேண்டும். ஓ ரபா பாலரா கேத்துரா. தேவனிடத்தில் கேட்போம், ஆண்டவரே என் குடும்பத்தில் பாத்திரத்தை நிரம்பி வழிகிற பாத்திரமாக மாற்றுங்க, என் பிள்ளைகளுடைய பாத்திரத்தை நிரம்பி வழிகிற பாத்திரமாக மாற்றுங்க, என் குடும்பத்தில் இருக்கிற வறட்சி தன்மை மாறட்ட ஆண்டவரே, வேற ஒரு பாத்திரம் இல்லை என்று நான் சொல்லலை, என்னை பாத்திரமாக மாற்றுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாத்திரமாக மாற்றுங்கப்பா, என் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாத்திரமாக மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. புத்தியுள்ள கன்னிகைகளா நீர் எங்களை மாற்றுங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் எண்ணெய் குறைந்திருக்கிறது ஆண்டவரே, தேவனுடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்குதப்பா. இதுவரை நாங்கள் ஓடுனதெல்லாம் வீணாக போயிடக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. விழிப்போடு காத்திருக்க புத்தியுள்ள கன்னிகைகளை போல ஆண்டவரே, எங்களுடைய விளக்கு எப்பொழுதும் எண்ணெயினால் நிரம்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நிரம்பி இருக்க வேண்டும். வற்றி போனதான அந்த எண்ணெய் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் நீங்கள் ஊற்றும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தில் ஆவியானவரே நீங்கள் இன்னும் அதிகமாக ஊற்றப்படும்படியாக பரிசுத்தாவினுடைய வல்லமையினால் எங்களை ஹல்லேலூயா எங்களை நிரப்பும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் கனிகளற்ற வாழ்க்கை கொடுக்கும்படியாக காணப்படுகிற அந்த பெரிய மலை போல காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதற்கு காரணம் நம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு முழுவதுமாக கீழ்ப்படியல. இந்த நாளில் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளுக்கு முழுவதுமாக கீழ்ப்படுகிற ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படி நான் செய்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபா ரபா திரா கேத்துரா நியாசியா. காணா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைஞ்சி போயிடுச்சு. அப்போ மரியாள் இயேசு இடத்துல போய் கேட்குறாங்க. இயேசு சொல்கிறாரு, ஸ்திரீயை உனக்கு எனக்கு என்ன, இப்போ என் வேலை வரலன்னு சொல்கிறாரு. ஆனால் இப்பொழுது தேவனுடைய வேலை வந்துடுச்சு. ஹல்லேலூயா. பாத்திரங்கள் எல்லாம் எல்லாத்தையும் தண்ணீரெல்லாம் நிரப்புங்கன்னு சொல்கிறாரு. பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பின உடனே முந்தின திராட்சரசத்தை பார்க்கலாம். பிந்தின திராட்சரசம் மிகவும் சுவையுள்ளதாக இருந்தது. முந்தி இருந்தனால ஆசீர்வாதத்தோட பின்னாடி இருக்கிற ஆசீர்வாதம் மிகவும் பெரிதாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் பார்த்ததால் ஆசீர்வாதம்லாம் அது எதற்கு உதவாது இருந்துச்சு. அது இப்பொழுது கர்த்தர் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் அது மிகவும் பிரயோஜனமுள்ளதான பிரத்யேகமான உன்னதமான உசிதமான ஒரு திராட்சரசமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக இந்த நாளில் கொடுப்போம். ஆண்டவரே என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஏசப்பா என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னை நிரப்பும். ஓ ரபரதினாஷபரதினாசியா. என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே.
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் எண்ணங்களையும் கனவுகளையும் அழித்து போட்டிருக்கிற நோக்கத்தோடு செயல்பட்டு வருகிற அனைத்தின் தீமையான வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போக வேண்டும். கர்த்தர் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு கனவை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த கனவு நிறைவேறலை. அந்த கனவை அழித்து போடும்படியாக எதிராளி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தந்த கனவுகளை அவன் மறக்கச் செய்து அவனால் புதிதாக நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்படுகிற கனவுகளை நினைத்து நமக்குள்ள வாழ்க்கையை வறண்டு போய் வைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நிரப்பும்படியாக என் கனவு வாழ்க்கையில் அடுத்த நன்மையான காரியங்களை பார்க்கும்படியாக என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. நம்முடைய பாத்திரம் நிரம்பட்டும். பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதினாலே அகிலமெங்கும் பரவிடுவே. சொல்லுவோமா? அபிஷேக நதினாலே அகிலமெங்கும் பரவிடுவே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். நதி பாயும் இடமெல்லாம், நாம் போகிற இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம். நீங்க எந்த வீட்டுக்குள்ள போனாலும் நான் போகும் இடமெல்லாம் எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. துதியுடை போற்றிடுவே, சாம்பல் நீக்கிடுவே. துதியுடை போற்றிடுவே, சாம்பல் நீக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது,
மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடும். சொல்லுவோம் கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பே. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. விருந்தும் மருந்து நாங்கதான். விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவமூற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஹல்லேலூயா. எனக்குள்ளே ஜீவமூறமானதற்கு, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. ஹல்லேலூயா. வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. வழிந்து ஓடுகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கனிகள் அற்றதான காரியத்திற்கு காரணம் நம்முடைய தேவனை குறித்ததான தவறான புரிந்து கொள்ளுதல். தேவன் யார் என்று நமக்கு தெரியல. தேவன் எதற்காக நம்மை உருவாக்கினார் என்பதை மறந்து போயிட்டோம். கனி கொடுக்கும்படியாகவே தேவன் நம்மை நியமித்திருக்கிறார். கனி கொடுக்கும்படியாக உங்களை சபையில் தேவன் வைத்திருக்கிறார். இந்த நாட்களில் கனிகள் அற்றதான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குழப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியேறட்டும் என்று சொல்லலாமா? தேவன் யார் என்பதை பற்றி ஒரு குழப்பம் உண்டாயிடுச்சு. கர்த்தர் யார் என்பதை குறித்து நமக்கு ஒரு தெளிவில்லாமல் போயிடுச்சு. குழப்பத்தின் ஆவி என்னை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கலாம். ஏசப்பா, உங்களை நான் சரியாக புரிஞ்சு கொள்ளலை ஆண்டவரே. உங்களுடைய அன்பை நான் சரியாக புரிஞ்சு கொள்ளலை ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். யூதாசு தேவனோட தான் இருந்தான், ஆனால் ஆண்டவரை குறித்து சரியாக புரிஞ்சு கொள்ள முடியாததுனால அவன் கடைசியாக இயேசுவை காட்டி கொடுத்தான். அதே போல் நம்ம மாறக்கூடாது. தேவ சமூகத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குழப்பத்திற்கும் பயத்திற்கும் பண ஆசைக்கும் பொருள் ஆசைக்கும் நம்ம செவி கொடுத்ததுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் கனிகளற்றவர்களாக இருக்கிறோம். நம்முடைய கனிகள், நம்முடைய சொத்து பரலோகத்தில் இருக்கணும். பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்க்க வேணாம்னு சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக உழைக்க வேண்டாம் என்று சொல்லலை. ஆனால் எல்லாத்துக்கும் தேவன் தான் முதலிடமாக இருக்கணும். தேவனை நம்ம முதலிடமாக வச்சுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்களை எல்லாம் விலக்கி போட்டு குழப்பத்தின் வல்லமைகள் அது நமக்கு ஒரு வேளை பயத்தை கொடுத்துருவான். இப்போ இருக்கிற வியாபாரம் அடுத்த வாரம் இல்லைன்னா, அடுத்த மாதம் இல்லைன்னா என் சந்ததி என்ன ஆகும், என் பிள்ளைகள் என்ன ஆகும், இப்படியெல்லாம் பயத்தில் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். தேவனை தேடாமல் மற்ற காரியங்களை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு பரிந்து நம்மளை நடத்தவர் போதுமானவராக இருக்கிறார். முற்றுமுடிய நடத்தவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் என் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான குழப்பத்தின் ஆவிகளும் பயத்தின் ஆவிகளும் என்னை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லலாமா? இந்த குழப்பத்தின் பயத்தின் ஆவியினால் தான் நமக்கு எதிராக மலையை பிசாசு உருவாக்கி வைத்திருக்கிறான், அரணை கட்டி வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. குழப்பத்தின் ஆவியும் பயத்தின் ஆவியும் என்னை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்ததா சரியான அளவில் பார்க்க முடியாதபடி ஒரு சூழ்நிலையை பிசாசு கொடுத்திருக்கிறான். நம்மளை கட்டி போடும்படியா சரியாக பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையை பிசாசு உருவாக்கி வைத்திருக்கிறான். இதை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துலேருந்து 6ஆம் வசனம் வரலும் 7ஆம் வசனம் வரலும் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரலாம். இங்கே தாவீது கோலியாத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தாவீது கோலியாத்தை பார்க்கும் பொழுது கோலியாத்தை விதமாக அவனுக்கு முன்பாக தோன்றினான் என்று நம்ம பார்க்கிறோம். பெலிஸ்தியர் அந்த பக்கத்திலும் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவருடைய நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன்
பெலிஸ்தீன் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 சாணுமாம். அவன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாக இருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமமாக இருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான். இவரை பார்த்துட்டா நம்மளாக இருந்தால் பண்ணுறோம், பயந்துட்டு ஓடிடுவோம். ஆனால் தாவீது என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் பார்க்கல, சூழ்நிலையை பார்க்கல. அவருக்கு முன்பாக இருந்ததான கோலியாத்தை பார்க்கல. அவன் என்ன தான் வெண்கல கேடகம் வெடிச்சிருந்தாலும் ஈட்டி வச்சிருந்தாலும் அவனுடைய ஆயுதங்கள் என்ன தான் இருந்தாலும் அவன் என்ன தான் உயரமாக இருந்தாலும் அந்த அளவு அந்த சூழ்நிலையெல்லாம் அவன் பார்க்கவே இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி சூழ்நிலைகளை அந்த அளவை பார்த்து ஐயோ இவ்வளோ தேவை அதிகமாக இருக்குது, என்கிட்ட கொஞ்சம் பலம் தானே இருக்குதுன்னு நம்ம பயந்துக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் ஒரு பெரிய மலையாக இருக்குது. இவ்வளோ என்னை எதிர்க்கிறவங்க இவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கிறாங்களே, எனக்கு பலன் இல்லையே, நானும் ஒரு சின்ன குடும்பமாக சின்ன கூட்டமாக இருக்கிறேன், இவங்களை இவ்வளோ பேர்த்து எதிர்த்து நிற்கிறதுக்கு என்ன பலன் இல்லையேன்னு சொல்லி நம்ம அந்த சூழ்நிலைகளெல்லாம் பார்த்து கொண்டு பயந்து கொண்டு இருக்கலாம். சூழ்நிலைகளை பார்க்க தேவையே இல்லை. நம்முடைய தேவன் நம்மளோடு இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நீ நிந்தித்ததான இஸ்ரவேலின் தேவனாகிய அவருடைய நாமத்தினால் நான் உனக்கு விரோதமாய் வருகிறேன் என்று சொல்லி தாவீது வீர முழக்கமிட்டு கோலியாத்தை வென்றார். ஹல்லேலூயா. அவன் கையில் அவ்வளோ பெரிய ஆயுதங்கள் இருந்தாலும் இவன் கையில் இருந்ததால் அந்த கவன் அந்த கல் அதை வைத்து அந்த கோலியாத்தை மட்டையை உடைச்சி கீழே வீழ தள்ளி ஜெயத்தை அந்த இடத்துல பெற்றுக்கொண்டார். ஆகவே நமக்கு எதிராக மழையை போல காணப்படுகிறதான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த வியாதியின் வல்லமைகள் இருந்தாலும் டாக்டர் சொல்லலாம், இந்த வியாதி கொடுமையான வியாதி, இது குணப்படுத்தவே முடியாது, நீங்கள் இன்னும் இத்தனை நாட்களுக்கு தான் இருப்பீங்க, இத்தனை வருஷத்துக்கு தான் இருப்பீங்கன்னு சொல்லலாம். அதை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய மலையை போல் இருக்கிறது. ஆகவே பயப்பட வேண்டாம், மலையை பார்த்து பயப்பட வேண்டாம், கோலியாத்தை பார்த்து பயப்பட வேண்டாம். நம்முடைய இருதயத்துக்கு இருக்கிற கலக்கத்தையும் பயத்தையும் நம்ம எடுத்து போட்டுருவோம். ஆண்டவர் எனக்கு எதிராக எவ்வளோ பெரிய சேனைகள் இருந்தாலும் அவர்களை நான் மேற்கொள்வேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் இப்பொழுது நம்ம கோலியாத்தை பார்த்து பயப்படாமல் நம்ம பேச போகிறோம். நான் பயப்பட போவதில்லை ஆண்டவரே. நோய்களின் தன்மையை பார்த்து நான் பயப்பட போவதில்லை ஆண்டவரே. அவனுடைய சரீரத்தின் தோற்றத்தை பார்த்து நான் பயப்பட போவதில்லை ஆண்டவரே. சொல்லலாமா, கோலியாத்தை பார்த்து நான் பயப்பட போவதில்லை ஆண்டவரே. நோய்களின் தன்மையை பார்த்து நான் பயப்பட போவதில்லை ஆண்டவரே. அவருடைய சரீரத்தின் தோற்றத்தை பார்த்து நான் பயப்பட போவதில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை ஆயிரம் பேர் எனக்கு விரோதமாக எழும்பி இருந்தாலும் அத்தனை ஆயிரம் பேரையும் வீழ்த்தக்கூடியதான அந்த வல்லமையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அவர்கள் நம்மை அணுக முடியாது. நாம் கண்களினால் மாத்திரமே பார்ப்போம். துன்மார்க்கருக்கு வரும் பலனை நாம் கண்களினால் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு எதிராக கூட்டம் கூடியிருக்கிற திரளான கூட்டத்தாரை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எதிராக சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ரிப்போர்ட்ஸும், எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட்டும், எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தில் பார்த்து பயப்பட வேண்டாம். அதைகளை பார்த்து பயப்படவே வேண்டாம். நம்முடைய மனதில் ஒரு உறுதி வேண்டும். என் தேவனை இவைகள் எல்லாவற்றையும் விட பெரியவராக இருக்கிறார். என்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். என் குடும்பத்தை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த மலையை நான் தாண்டி செல்ல போகிறேன். இந்த மலை எவ்வளவு உயரமாக இருந்தாலும் அதை தாண்டி செல்லக்கூடிய கிருபை எனக்கு தேவன் தருகிறார். என் கால்களை மான்களின் கால்களை போலாக்குகிறார். அவைகளினால நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லுவேன். அதனால நான் ஒரு மதிலை தாண்ட முடியும். ஹல்லேலூயா. மான் கால்களுக்கு ஒத்த பலனை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ரெமெலெரே கதுலான் ஹதுலான் யோசிஹா. அநேகருடைய கால்களில் தான் இன்றைக்கி பெரிய பிரச்சனை இருக்குது. மூட்டு பகுதிகளில் வலி இருக்குது, வேதனை இருக்குது, முழங்கால் படிக்கிட முடியல, நடக்க முடியல, இவ்விதமான பிரச்சனைகள். ஹல்லேலூயா. அந்த நாளில் அவ்விதமான தாக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு மலையை போல காணப்படலாம். அந்த ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு இத்தனை 1000 ரூபாய் ஆகும், ஆப்ரேஷன் பண்ணாலும் சரியாகிடுன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாரு. ஆப்ரேஷனை நல்லா முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். தேவைகளை சந்திக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆப்ரேஷன் எல்லாமே உங்களுக்கு சுகத்தை தர தேவனால் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கோலியாத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டாக்டர் சொன்ன வார்த்தைகளை நினைத்து நம்ம கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எசேக்கியேல் 37 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 3 வசனம் வரலும் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியில் அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உடந்ததுமாய் இருந்தது. அவரை நோக்கி மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன்.
அதனால் நம்மளை சுற்றிலுமா உழந்து போன எலும்புகளை போல திரளான எலும்புகள் இருக்கலாம், திரளான சாட்சிகள் இருக்கலாம். இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணி இப்படி தான் ஆயிடுச்சு, நல்லா முடியலன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய தேவனாக இருப்பாரானால், ஆவியானவர் நமக்கு துணையாக இருப்பாரானால், அவருடைய நாமத்தினால் நம்ம தீர்க்க தரிசனம் உரைத்து ஜெபிக்கும் பொழுது உலர்ந்த எலும்புகளெல்லாம் உயிரடையும், உலர்ந்த எலும்புகளெல்லாம் உயிரடையும். அதை நாம் இந்த நாளிலே செய்ய போகிறோம். என்னை சுற்றி, என் குடும்பத்தை சுற்றி, என்னுடைய தொழிலை சுற்றி, என் வாழ்க்கையை சுற்றி காணப்படுகிற உலர்ந்து போன எலும்புகளாய் காணப்படுகிற எல்லா உலர்ந்து போன எலும்புகளும் உயிரடையும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். உயிரடைவதாக அதற்கு ஒரு புது ஜீவனை கர்த்தர் கொடுக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். அந்த பள்ளத்தாக்கு எங்கேயுமா நிற்குது, திரளான எலும்புகள் காய்ந்து போய் இருக்கிறது, ஒன்றோடு ஒன்று சேர முடியல. அது எப்படி சேரும்? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கிரியை செய்யும் பொழுது அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேரவும், அவர்கள் மேல் சதைகள் உண்டாகவும், தோள்கள் போர்த்தப்படவும், ஒரு பெரிய சேனையாக எழுப்பி நிற்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த மலைகளை பார்த்து, திரளான அந்த எலும்புகளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏராளமாக இருக்கலாம், அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைய செய்யக்கூடியதான தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரமேலரே கத்தலாம். ஜெபிப்போம். திரளான கூட்டத்தை நமக்கு எதிராக இருக்கிறாங்க. திரளான எலும்புகள் நம்முடைய சுற்றிலுமாக உலர்ந்த எலும்புகளாக இருக்கிறது. இந்த குடும்பம் என்னைக்கு ரட்சிக்கப்படணும்னு தெரியலையே. உலர்ந்து போன எலும்புகளாக என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உலர்ந்து போன எலும்புகளாக இருக்கிறாங்களே. சபையில் இருக்கிறதான இந்த ஆத்துமாக்கள் என்னைக்கு உயிர் மீட்சி அடைய போகிறாங்க, அதை நான் பார்த்துட்டு வேதனையோடு இருக்கிறேனே நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து நாம் தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் காற்று திசைகள் நான்கிலும் இருந்து வந்து அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ளாக உயிர் உள்ளே புகுந்து அதை ஒரு பெரிய சேனையாக எழுப்பி நிறுத்த பரிசுத்த ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திரளான எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைப்போம். திரளான நம்முடைய குடும்பங்கள், ரட்சிக்கப்படாத குடும்பங்களை பார்த்து நாம் தீர்க்கதரிசனம் உரைப்போம். என் குடும்பங்கள் உயிர் பெறுவதாக, என் குடும்பத்தில் உயிரடைய செய்யும்படியாக கர்த்தாவே நீங்கள் இந்த நாட்களில் உங்களுடைய வல்லமையினால் நிரப்பும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. ஒத்தாசை வரும் பர்வதமே, நீர் இந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில் எழுந்தருளும்படியாக. ஹல்லேலூயா. ரபபபரல கத்லா ரூரியா ஷரரியா சஹதுலானியோ ஹதுலானியா ஹதுலா லிரிபபரல விரி கதுலா கதுரி நமோ ஷபரதிலா கதுலா ரீனா ஷபரல மலதுலா கதுலா. சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. நம்ம உயர்த்தி நம்ம ஜெபிக்கிறதான இந்த நேரத்தில் உலர்ந்து போன எலும்புகள் உயிரடைய போகிறது. ஒரு பெரிய சேனையாக எழும்ப போகிறது. பணம் இல்லாத நிலையில் தேவன் எங்கேயோ இருந்து உதவி செய்ய போகிறார். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிறைவாக்கினதான தேவன் நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக கடந்து வந்து நம்முடைய தேவைகளை சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். ஓ உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும் ஆவியான தேவா. நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும். நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடு ஆவியான தேவா, என்று அசைவாடு ஆவியான தேவா. சதைகள் உண்டாகட்டும், வசனம் உணவாகட்டும். சதைகள் உண்டாகட்டும், வசனம் உணவாகட்டும். ஐயா அசைவாடு
அசைவாடு ஆவியான தேவா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா தோளினால் மூடனுமே பரிசுத்தமாகனுமே தோளினால் மூடனுமே பரிசுத்தமாகனுமே ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா காலூன்றி நிற்கனுமே கர்த்தரோடு நடக்கனுமே காலூன்றி நிற்கனுமே கர்த்தரோடு நடக்கனுமே ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா சேனையா எழும்பனுமே தேசமெங்கும் செல்லனுமே சேனையா எழும்பனுமே தேசமெங்கும் செல்லனுமே ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா மறுபடி பிறக்கனுமே மறுரூபமாகனுமே ஆமென் ஆண்டவரே மறுபடி பிறக்கனுமே மறுரூபமாகனுமே ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா சாத்தானை ஜெயிக்கனுமே சாட்சியாய் நிற்கனுமே சாத்தானை ஜெயிக்கனுமே சாட்சியாய் நிற்கனுமே ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா பயங்கள் நீங்கனுமே ஆமென் ஆண்டவரே பரிசுத்தமாகனுமே பயங்கள் நீங்கனுமே பரிசுத்தமாகனுமே ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா தூய்கள் நீங்கனுமே பேய்கள் ஓடனுமே ஆண்டவரே நோய்கள் நீங்கனுமே பேய்கள் ஓடனுமே ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா உலர்ந்த எலும்புகள்
மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான இந்த மலைகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் பெருக வேண்டும். ஒருவேளை மனிதர்கள் நமக்கு ஏதாவது காரியங்களை செய்வாங்க என்று சொன்னால் அவங்க தங்களை பெருமை பாராட்டி கொள்வாங்க. நான் தான் செஞ்சு கொடுத்தேன், நான் தான் இவங்களுக்கு இதை பார்த்து கொடுத்தேன், நான் தான் இந்த குடும்பத்தில் இந்த காரியத்தை செஞ்சேன்னு சொல்லி. ஆனால் ஆவியானவர் தேவன் செய்வாரானால் மகிமையெல்லாம் தேவனுக்காகவே மாறும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் மலைகள் விலகுறதான அதன் மூலமாக வருகிற எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நம்ம செலுத்தும்படியாக நம்ம சொல்லி ஜெபிக்கலாமா? அவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவாரானால் ஹல்லேலூயா. வானத்தின் பலகணிகளை திறந்து தேவன் இடம் கொள்ளாமல் போக மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலில் ஒரு மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவர் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, ஏதோ கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதை சாப்பிட மாட்டாய் என்றான் சொன்னான். தேவன் செய்கிறதான அற்புதங்கள் மிகவும் பெரியது. சமாரியாவில் கொடுகிறான பஞ்சம், ஒரு மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கு, 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பஞ்ச காலம்தான். ஆனால் அதுக்கு மத்தியில் ஆண்டவர் கிரியை செய்தார், ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அந்த ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிறவன் சொல்கிறான், வானத்தின் பலகணிகளை திறனாலும் இப்படி நடக்காதே. தீர்க்கதரிசி சொல்கிறான், நீ பார்ப்ப ஆனால் அதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி. இப்போ நம்ம பார்க்குறவங்களா இல்லை, சாப்பிட்றவங்களா கர்த்தர் நம்மளை மாற்றணும். நம்முடைய விசுவாசம் பெருகணும். ஹல்லேலூயா. கர்த்தாவே, என் விசுவாசத்தை பெருக செய்ய முடியாது தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை பெருக செய்யுங்க ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை பெருக செய்யுங்க ஆண்டவரே. தேவனே, எனக்கு இந்த உலகத்துக்கு முன்பாக ஒரு பெரிய சாட்சியாக வைத்தருளும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். என் சாட்சியை கேட்கிற அனைவரும் என்னுடைய கர்த்தாவே உம்முடைய நாமம் மாத்திரமே புகழப்படும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். மனிதர்களால் அல்ல, என்னுடைய குடும்பத்தினால் அல்ல ஆண்டவரே. என் சாட்சியை கேட்கிறவர்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதை குறித்து நாங்கள் பார்ப்பது மாத்திரமல்ல, இதனை குறித்து நாங்கள் கேள்விப்படுவது மாத்திரமல்ல, இதில் முதலாவதாக நாங்களே சாட்சியாக இருப்போம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? ஆண்டவரே, நாங்கள் பார்க்கறது மாத்திரமல்ல, கேட்கறது மாத்திரமல்ல, இதில் முதலாவது நாங்களே சாட்சியாக மாறப்போகிறோம். எங்களை ஒரு சாட்சியாக நீங்கள் மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. இதற்கு முன்பாக நாங்கள் எல்லாத்திலையும் காலதாமதமாக வந்தோம், ஆனால் இப்பொழுதோ இதிலே நாங்கள் முதல் நபராக இருப்போம் ஆண்டவரே. சாட்சி சொல்வதில் நாங்கள் முதல் நபராக இருக்க போகிறோம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதில் நாங்கள் முதல் நபராக இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. எங்களை கொண்டு தான் ஆண்டவரே தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. எங்கள் மூலமாக இதுவரை கனவீனப்பட்டதான தேவனுடைய நாமம் இந்த நிமிடம் முதல் எங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதற்கு நமக்கு அதிக தைரியம் வேணும், அதிக தைரியம் வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிறார், அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். ஹல்லேலூயா. நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமாக எழுப்பி நிற்பார். நமக்கு தைரியம் வேணும், அவிசுவாசம் வேண்டாம், பயம் வேண்டாம், நமக்குள்ள ஒரு தைரியம். இது எப்படி நடக்கும்னு பார்த்துட்டு தேவனிடத்துல கேட்டுறாதீங்க. தேவன் நினைச்சாலும் அதை எப்படியும் நடத்துவார். நமக்கென்று முன்குறித்தவர்களை அவர் எப்படியும் நமக்கு நிறைவேற்றி முடிக்க போகுதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீங்கள் என்னுடைய தேவனாக இருக்கிறீங்க, எனக்காக நீங்கள் எதெல்லாம் முன்குறிச்சிருக்கிறீங்களோ அதை எப்படி எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றி முடிப்பீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதனால் இப்போ நடக்க போகிறது என்ன அப்படின்னா, செருபாபேலின் முன்பு
மலைகள் எல்லாம் சமபூமியாக மாறும். இதற்கு முன்பு நம்மளுக்கு முன்பாக மலைகளை போல எதிர்ப்புகளை முன்னேற்ற முடியாதபடி தடை பண்ணி கொண்டிருந்ததான, பலவீனங்கள் நீங்க முடியாதபடி வியாதிகளை உண்டாக பண்ணி கொண்டிருந்ததான எல்லா தீமையின் வல்லமைகளும் அது நம்முடைய எல்லைகளை விட்டு வெளியேறப் போகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் இந்த முன்னேற்றத்தை தடை செய்கிற ஒரு சக்தியாக இருக்கலாம். நீங்கள் முன்னேறுவதில் உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். இல்லை எந்த தடையும் உங்களுக்கு இருக்காது. ஆனால் நீங்கள் முன்னேற விரும்புகிற நேரத்தில் இது உங்களுக்கு தடையை ஏற்படுத்தும். அதனால் இந்த நாட்களில் நம்ம சொல்லி ஜெபிக்கும், எங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடி காணப்படுகிற மலைகளெல்லாம் சமபூமியாய் மாறுவதற்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தடைப்பட்டிருக்கிறதான எல்லா பலோஃபியன் டியூப்ஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுகிறது. கரு உண்டாக முடியாதபடிக்கு அந்த கருவறைக்கு அந்த முட்டையை சுமந்து செல்லக்கூடிய அந்த பலோஃபியன் டியூபுகள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிறதான அந்த பலோஃபியன் டியூபுகளால் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்பட வேணும். அநேக முயற்சிகளெல்லாம் செஞ்சாங்க, கிடைக்காத அந்த சூழ்நிலையில் கர்த்தர் எந்த பலனும் இல்லாத அந்த சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் அவிதமான பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு உதவி செய்ய போகிறார். ஓ ரபாபாலரா கேத்துரானியா சந்துரையின கேத்துரானியாசியா. இத்தகைய தடைகள் கருவற முடியாதபடி செய்து விடுகிறது. இது ஒரு பெரிய மலையை போல செயல்படுகிறது. எல்லா விதமான கிருபைகளையும் தேவனுடைய வல்லமைகளையும் நம்முடைய வாழ்க்கையில், தொழிலில், ஊழியத்தில் செயல்படாதபடிக்கு தடை செய்கிற அனைத்து வல்லமைகளும், நான் கருவுறாமல் தடை செய்கிற அனைத்து தீமையின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு அழிந்து போவதாக என்று சொல்லலாமா? ரபா பாபா ரக்கத்துலா நியஹத்துலா. என்னுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை காண முடியாதபடிக்கு என்னுடைய கர்த்தாவை பொருளாதார நிலையில சீர்குலைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. இந்த நாட்களிலே நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகவே கர்த்தர் எங்களை உருவாக்கி வைத்திருக்கிறேன். எங்களுடைய சரீரத்துகளை பலவீனங்களை மாற்றுவதற்காக நன்றி. கட்டிகளை கரைந்து போக செய்வதற்காக நன்றி. மூட்டுகளை மறுபடியுமாய் ஆண்டவரை இயங்க செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை தடைப்பட்டதான எல்லா மலைகளும் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. விருப்பம் நிறைவேற முடியாதபடிக்கு நம்முடைய கோப உணர்ச்சியை, ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுத்து அநேகருடைய இருதயத்தில் ஒரு விதமான கோப உணர்ச்சியை பிசாசு வைத்து விடுகிறார். நடக்க முடியாத காரியங்களை நினைச்சு கோப உணர்ச்சி நிறைய பேருடைய இருதயத்தில் இருக்குது. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இந்த நாளில் மாறணும். கோப உணர்ச்சி என் இருதயத்தை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. கோப உணர்ச்சி என்னை விட்டு வெளியேறட்டும். கசப்பின் ஆவிகளை என்னை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. நீங்கள் விரும்பாத எந்த ஒரு அசுத்த வல்லமைகளும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த மலைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நீங்குமா அப்படின்னா நீங்கும். ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே நீ மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் காணப்படுகிற தொடர்ச்சியான தோல்விகள், இழந்து போன நன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சாட்சியாக இயேசுவின் நாமத்தில் என்னை மாற்றுவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அழிவுக்குரிய பழக்க வழக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால் வேரோடு பிடுங்கி எறியப்படுவதாக. தீமையான பழக்க வழக்கங்கள் ஒரு பெரிய மலை போல் இருக்கிறது. அதை விடலான்னு நினச்சா விட முடியல. கொஞ்ச நாளைக்கு விடுறோம், மறுபடியும் அதை மறுபடியும் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே வந்துடுது. இது என்னைக்கு நீங்கும்னு சொல்லி கவலையோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த நாளில் சொல்கிறார், கர்த்தர் அதை தரைமட்டமாக மாற்றி போடுகிறார், வேரோடு பிடுங்கி எறிய போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாற போகிறது. ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் காண முடியாதபடி மீதமுள்ள எல்லா நன்மைகளும் இயேசுவின் நாமத்தினால் எங்களை வந்து சேருவதாக என்று சொல்லலாமா? எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே காண முடியாதபடிக்கு மீதமுள்ள எல்லா நன்மைகளும் இயேசுவின் நாமத்தினால் எங்களை வந்து சேருவதாக. தேவனுடைய கிருபைகள் எங்களிடத்தில் நிரந்தரமாய் தங்குவதாக. நோய் எதிர்ப்பு சக்தி எங்களுடைய வாழ்க்கையில் பெருகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா விதமான தோல்விகளையும் வெற்றியாக மாற செய்கிறவர் கர்த்தர் நம்முடைய எதிராளிகளுக்கு இடையே தேவனின் கரமானது ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய போகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது எழுந்திருந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுக்கு எதிராக இருளின் ராஜ்யத்திலிருந்து பேசப்படுகிற எல்லா மந்திர வார்த்தைகளும் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து போவதாக சொல்லலாமா? அதுவே நமக்கு எங்களுக்கு எதிராக இருளின் ராஜ்யத்திலிருந்து பேசப்படுகிற எல்லா மந்திர வார்த்தைகளும் எல்லா அழிவுக்குரிய வார்த்தைகளும் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து போவதாக, எரிந்து போவதாக. கர்த்தாவே, நீர் எழுந்தருளுவீராக. எங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா தீமையின் வல்லமைகளிலிருந்தும் அதனுடைய பிடியிலிருந்தும் எங்களுக்கு விடுதலையை தரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எழுந்தருளுவீராக. எங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா தீமையின் வல்லமைகளிலிருந்தும் அதனுடைய பிடிகளிலிருந்தும் எங்களுக்கு விடுதலையை தரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய குடும்பத்தின் நற்சாட்சிகளை பிடித்து வைத்திருக்கிற அனைத்தின் சாத்தானின் பிடிகளும் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போவதாக. எங்களுடைய குடும்பத்துக்காக நீங்க வைத்திருக்கிற நற்சாட்சிகளை பிடித்து வைத்திருக்கிற தீமையின் கரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அழிக்கும்படியாக தீவிரமாக சபலம் செய்திருக்கிற அனைத்து தீமையின் சக்திகளும் இயேசுவின் நாமத்தினாலே நசுக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா. நான் உன்னை ரெண்டுல ஒரு கை பார்த்தறேன், உன்னை அழிக்காம விட மாட்டேன்னு சொல்லி நமக்கு எதிராக தீமையான சாப வார்த்தைகளை, பயமுறுத்துகிற வார்த்தைகளை பேசி இருக்கிறதான தீமையின் சக்திகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா. பிதாவே, என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வீராக. ஹல்லேலூயா. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வீர் ஆண்டவரே. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே, எங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே, எங்களுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்வீராக. உம்முடைய சுழல் காற்று எங்களுக்கு எதிராக செயல்படும் எல்லா எதிரிகளின் மேலாக வீசுவதாக என்று சொல்லலாமா? தேவனுடைய சுழல் காற்று எதிராளிகளை தூக்கி கொண்டு போவதாக. ஹல்லேலூயா. காற்றில் பறக்கிறதான அந்த துரும்பை போல அவர்கள் தூக்கி அடித்து போடப்பட போகிறார்கள். நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக அவர்களை தேடியும் காணாதிருக்க போகிறோம். ஹல்லேலூயா. இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் பயப்படுத்தி பயத்தை உண்டாக்கி கொண்டிருந்தால் எல்லா தீமையான காரியங்களும் நம்முடைய எல்லைகளிலிருந்து கர்த்தர் வீசி எறிய போகிறார், தூக்கி எறிய போகிறார். ஹல்லேலூயா. நாம் மறுபடியும் அவர்களை தேடி பார்த்தாலும் அவங்களை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு சுழல் காற்று தேவ சமூகத்தில் இந்த நாளிலே நம்முடைய எதிராளிகளுக்கு விரோதமாக வீசப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சுழல் காற்று எங்களுடைய எதிராளிகளுடைய பாளையத்தில் குழப்பத்தை உண்டாக்குவதாக, குழப்பத்தை உண்டாக்குவதாக, குழப்பத்தை உண்டாக்குவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் எங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறீர். எங்களுடைய சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாய் உம்முடைய கையை நீட்டுவீர் ஆண்டவரே. உமது வலது கரம் எங்களை ரட்சிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை விடுவித்தருளுவீராக. கர்த்தாவே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும் ஆண்டவரே. என் பிராணனை அழிக்க தேடுகள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிற பின்னித்து லட்சை அடைவார்களாக. என் பேரில் ஹாஹா ஹா என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 10:4 எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலம் உள்ளவர்களாக இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. எபேசியர் 6:11-12 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளலாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் சொன்ன வார்த்தையின்படியாய் சர்வாயுத வர்க்கத்தை எப்போதும் நம்ம தரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோபாதிகளோடும் வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகளினோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் என்னை எழுந்திருக்க செய்வீராக. உட்கார்ந்திருக்கிறோம், நடக்க முடியாதபடி பலன் இல்லாதபடி காணப்படுகிறோம். நம்ம எழுந்திருந்து நடக்க செய்ய போதுமானவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் சொல்லுவோம், தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் எங்களை எழுந்திருக்க செய்வீராக. சத்துருக்களுக்கு முன்பாக எங்களை நடக்க செய்வீராக. மான்களை போல நாங்கள் ஓட போகிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு எதிராக இருக்கிறதான சேனைக்குள்ளாக பாய்ந்து செல்ல போகிறோம். எங்களுக்கு எதிராக பிசாசினால் உருவாக்கப்படுகிற மதிலை நாங்கள் தாண்டி செல்ல போகிறோம் ஆண்டவரே. ஓ ரபாபா ரரக்க துலானியா ஹதுலா. சிறிய காரியத்திலும் எளிதாக அடைய முடியாதபடிக்கு நீண்ட நாட்களாய் காத்திருக்கிற செய்கிற தீமையின் வல்லமை இயேசுவின் நாமத்தினால் எங்களை விட்டு வெளியேறுவதாக. ஒரு சின்ன காரியத்துக்கு ரொம்ப நாளாக நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். இனி அவ்விதமான அந்த போராட்டத்தின் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பிரகாசிப்பதற்கு எதிராக செயல்படுகிற அனைத்து தீமையின் சக்திகளும் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய மகிமைக்கு எதிராக செயல்படுகிற அனைத்து தீமையான நபர்களும் எரிந்து போவார்களாக. எங்களுடைய வாழ்க்கையில் தீமையான காரியங்களை செயல்படுத்தும் தீமையான காரியங்கள் வேரோடு பிடுங்கெறியப்படுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இம்மட்டுமாய் நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டீர், எங்களுக்கு பதில் தந்தீர். எங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட மலைகளை நீங்கள் விலக்கி போட்டதற்காக ஸ்தோத்திரம். அந்த பெரிய பர்வதத்தை பார்த்து நாங்கள் சொல்லுகிறோம், பெரிய பர்வதமே, நீ மாத்திரம் எனக்கு முன்பாக நீ சமபூமியாக போகிறார். எங்களை பயப்படுத்தி கொண்டிருந்ததான, எங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்ததான, எங்களுடைய துன்பத்தை அதிகப்படுத்தி கொண்டிருந்ததான, துக்கத்தை அதிகரிக்க செய்ததான, போராட்டத்தை பெருக செய்ததான பெரிய மலையை நீ ஏமாத்திரம் எனக்கு முன்பாக நீ சமபூமியாக போகிறார். ஹல்லேலூயா. தேவன் எனக்கு முன்பாக சொல்லுகிறார். அவருடைய பிரசனம் எனக்கு முன்பாக சொல்லுகிறது. எனக்கு முன்னே சென்று கோணலான வழிகளை சபைப்படுத்துவதற்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே, நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுடைய கரத்தில் எங்களை முழுதுமாய் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் கர்த்தர் நீர் மலைகளை பெயர்ந்து போக செய்து அவருடைய முன்பாக சமனான பாதையை நீங்கள் நடக்க செய்வதற்காக நன்றி. கடினமான பாதைகளை நீங்கள், கரடுமுரடான பாதைகளை நீங்கள் மாற்றி ஆண்டு எளிமையாய் நடக்க கர்த்தர் உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம்.
இவ்விதமாய் செய்த உம்முடைய கரங்களுக்காக நன்றி, உம்முடைய வல்லமைகளுக்காக நன்றி. இந்த தேவன் என்றும் உள்ள சதா காலங்களிலும் எங்களுடைய தேவனாக இருக்கிறபடியினால் எங்கள் இனி ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை, இனி ஒரு நாள் குறைவுபட்டு போனதில்லை. ஆண்டவர், ஒரு சுகடைகளை தாழ்த்துகிறோம். இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியாருடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.